வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு இன்டர்னல் அண்ட் இன்லைன் வந்துட்டு நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்டர்னல் அப்படின்றப்போ ஒரு பேஜுக்கு மட்டும் நான் காமனாக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த பேஜில் வந்து நான் நிறைய H1 கொடுக்க போகிறேன், நிறைய பேராகிராஃப் நான் கொடுக்க போகிறேன். அது எல்லாத்துக்குமே எனக்கு வந்துட்டு காமனான ஒரு ஆட்ரிபியூட் வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு இன்டர்னல் ஸ்டைல் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். அது எப்படி அப்படின்னா ஸ்டைல் ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேக் நம்ம போட்டுக்குவோம். ஸோ இப்போ வந்துட்டு என்னோட H1 இல்லைன்னா நம்ம வந்துட்டு H1 H2 வச்சுக்குவோம். H2 my HTML ஓகேங்களா. ஸோ என்னோட H1 அண்ட் Pக்கு வந்துட்டு கலர் வந்துட்டு எல்லோ. அதே மாதிரி என்னோட H2, அதாவது நம்ம பேராகிராஃப் இங்க கொடுக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே நாம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ நான் வந்து இங்க வந்து லைட் ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு வந்து பேஜ் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட மை HTML மட்டும் நான் லைட் ப்ளூவில் கொடுத்ததுனால அது லைட் ப்ளூவில் வந்துருக்கு. மீதி எல்லாமே எனக்கு வந்துட்டு எல்லோவில் வந்திருக்கு. இப்போ இன்கேஸ் நான் இப்போ இங்கே வந்து பேராகிராஃபும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுவும் வந்து நம்மளுக்கு ப்ளூ ஆகிடும். ஏன் அப்படின்னா அது வந்து ஓவர் ரைட் ஆகிடும். நான் ஃபர்ஸ்ட் எல்லோ எனக்கு எடுத்துக்கும், ஆனால் அடுத்து பார்க்கும்போது எனக்கு லைட் ப்ளூ இருக்கிறதுனால அது வந்துட்டு எனக்கு லைட் ப்ளூ தான் எடுக்கும். இப்போ அதே மாதிரி நாம் வந்து இங்கே எக்ஸ்டர்னல் டேக் கொடுத்துருக்கோம், லிங்க் கொடுத்துட்டு அதுலேயும் நாம் வந்துட்டு பியோட வேல்யூ டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்டர்னலில் தான் எடுத்துக்கும். ஏன்னா என் லிங்க்ல நான் ஒரு கலர் கொடுத்துருப்பேன், ஆனால் அதுக்கப்புறம் என்னோட இன்டர்னல் ஸ்டைலை நான் டிஃபைன் பண்ணுறதுனால இன்டர்னலை எடுத்துக்கும். இன்கேஸ் நான் இந்த ஸ்டைல் டேகை ஃபுல்லாக நான் மேலே கொடுத்துட்டு அதுக்கு கீழே நான் வந்து லிங்க் கொடுத்தேன் அப்படின்னா அது என்னோட எக்ஸ்டர்னலை தான் அது வந்து எனக்கு எடுத்துக்கும். இப்போ அடுத்து வந்துட்டு இப்போ இன்லைன் வந்து என்னன்னா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். இது பேக்ரவுண்ட் கலர், அதாவது இன்லைனாக நான் கொடுக்கறது இந்த பேஜுக்கு மட்டும் எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு இன்லைன் ஸ்டைல். அதோட ஆட்ரிபியூட் வந்துட்டு ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் பேக்ரவுண்ட் கலர் கோலன் லைட் கிரீன் நம்ம கொடுப்போம். டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லைட் க்ரீனில் வந்துட்டு என்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் வந்துட்டு மல்டிபிள் பேஜஸ் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல். இன்டர்னல் வந்து ஒரு சிங்கிள் பேஜுக்கு நான் காமனாக நான் வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இன்டர்னல் யூஸ் பண்ணுவோம். இன்லைன் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுக்கணும் அப்படின்ற போது நாம் வந்துட்டு இன்லைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து 3 types ஆஃப் CSS நாம் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து வர வீடியோவில் வந்துட்டு எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.